நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையை தன் கையில் வைத்துக் கொண்டு இம்மாதிரியான அவலங்களை வேடிக்கை பார்க்க வேண்டாம் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மாற்றுத்திறனாளிகள் மூலமாக மாற்றுத்திறனாளிகள் கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் வரக்கூடாது என்ற கொள்கையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஆட்சி செய்யும் முதல்வர் அவர்கள் இப்படி பல்வேறு ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் சுய தொழில் செய்து கிடைக்க முடியாமல் தினந்தோறும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பல்வேறு வகையில் துன்பங்களை அனுபவித்து வருவதை அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து வரும் பொருட்டாக இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு முன்னெடுத்துள்ளது. மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கத்தின் மூலமாக இன்று நாங்கள் சில கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய நோக்கம், அதாவது தமிழ்நாட்டு முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்று 3.5 ஆண்டுகள் ஆட்சிகள் நிறைவு பெற்றுவிட்டது. எங்களுக்காக கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட அரசாணைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த அரசாணைகளில் பல அரசாணைகள் எங்களுக்கு நாங்கள் பெறுவதில், அதாவது அந்த அரசாணைகள் இந்த அளவும் முழுதளவிலே நடைமுறைப்படுத்தாமல் மிகுந்த வேதனையை நாங்கள் தடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அரசாணைகளில் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வாழ்வு மேம்பட வேண்டி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசாணை எண் 20 என்ற ஒரு அரசாணை அறிவித்தார்கள். அந்த அரசாணையில் மாற்றுத்திறனாளிகள் அரசு வளாகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவின் பாலகம் அமைப்பதற்கு இடம் வழங்க வேண்டும் என்று அந்த ஆவின் பாலகம் உள்ளது. அதனால் இந்த அரசாணை, அதாவது அரசாணை எண் 20 நீங்கள் முழுதாக நடைமுறைப்படுத்துங்க. அதாவது எங்களுக்கு எந்தெந்த அரசு வளாகங்களில் ஆவின் பாலகம் அமைப்பதற்கு இடம் வழங்க உள்ளது அப்படிங்கிறத நீங்கள் இனிமேல் தெளிவுபடுத்தி ஒரு அரசாணையை வழங்க வேண்டும். இந்த அரசாணையின்படி எங்கள் மாற்றுத்திறனாளிகள் கிட்டத்தட்ட 3.5 வருடங்க அரசாணை அறிவித்ததற்கு பிறகு பல அலுவலர்களுக்கு சென்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு உடனடியாக நீங்கள் தீர்வு காண வேண்டும். அடுத்ததாக அரசாணை எண் 23 நல்ல திட்டம், நாங்கள் உண்மையிலேயே பாராட்டுகிறோம். ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் பல மாற்றுத்திறனாளிகள் சாலை ஓரங்களில் தள்ளுவண்டி கடைகளோடு சேர்த்து பெட்டி கடைகளும் வைத்து தொழில் செய்து வருகிறார்கள். இந்த பெட்டி கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும், நகராட்சி அதிகாரிகளாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு கெடுபிடிகள் விதிக்கிறார்கள். எங்களை நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார்கள். அவர்கள் நினைக்கின்ற நேரத்தில் எல்லாம் பெட்டி கடைகளை மாற்றுங்கள், அங்கு கொண்டு வைத்துக் கொள்ளுங்கள், இங்கு வைத்துக் கொள்ளுங்கள், எங்களை அலக்கடிக்கிறார்கள், எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள். நீங்கள் அறிவித்த அரசாணையின்படி நாங்கள் எந்த இடத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கிறோமோ சாலை ஓரங்களில் தான் நாங்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட பல்வேறு ஊர்களில், அதாவது இந்த அரியலூராக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், பல ஊர்கள் மாற்றுத்திறனாளிகள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அதிகாரிகளால் மிகுந்த கெடுபிடிகள் நெருக்கடிகளும் நாங்கள் ஆளாக்கப்பட்டு தொழில் செய்ய முடியாமல் மிகுந்த மன உளைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக அரசாணை எண் 82, அதாவது இந்த அரசாணை எண் 82 ஊரக உள்ளாட்சி அமைப்புகள் மூலம் கட்டப்படுகின்ற வணிக வளாகங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5% ரிசர்வேஷன். கடைகள் அங்கே எந்தெந்த கடைகள் கட்டுறாங்களோ கடைகளில் எங்களுக்கு 5%, 100 கடைகள் ஒதுக்கினா 5 கடைகள் எங்களுக்கு ஒதுக்கணும்னு அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருக்கு. ஆனால் இந்த அரசாணைகளை முழுமையாக எந்த ஒரு நகராட்சியிலுமே பேரூராட்சியிலும் எங்களுக்கு நடைமுறைக்கு வரலை. நாங்கள் கொண்டு போய் இந்த ஜீவோவை அதிகாரிகள் மட்டத்தில் காமிச்சோம்னா இந்த ஜீவோவை அவங்களுக்கு சாதகமாக, அதாவது அதிகாரிகளும் அங்கு இருக்கின்ற, அதாவது பேரூராட்சி தலைவர்களாக இருக்கட்டும், நகர்மன்ற தலைவராக இருக்கட்டும், எங்களுடைய அரசாணைகளை முறைகேடு செய்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இப்பொழுது நெல்லை மாவட்டத்திற்கு வள்ளியூரிலே எங்கள் கண் முன்னாடியே ஒரு சம்பவம் நடந்துவிட்டது. அங்கு ஒரு 320 கடைகள் இப்பொழுது ஏலம் நடைபெற்றது. நாங்கள் கொண்டு போய் எங்கள் சமூக மக்களுக்காக கடைகள் ஒதுக்குங்கள் என்று அங்கே உள்ள நிர்வாக அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்கும்போது அங்கு எங்களுக்கான இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. அதிகாரி தரப்பில் கூடும்பொழுது நீங்கள் வேண்டுமென்றால் நீதிமன்றத்தில் சென்று நியாயம் தேடிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. நீங்கள் அறிவிச்சிருக்கீங்க. ஆனால் இந்த அதிகாரிகளும் அந்த அலுவலகங்களில் இருக்கக்கூடிய பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கட்டும், அவங்கெல்லாம் முறைகேடு செஞ்சாங்கன்னா நாங்கள் எப்படி வாழ்றது? எங்களுக்கு நீங்கள் தான் இதுக்கு நீதி வழங்கணும். எந்தெந்த பகுதிகளில் இப்போ முறைகேடு வழங்கியிருக்காங்களோ அந்த சம்பந்தமாக அந்த அதிகாரிகளை பணி நீக்கம் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் இப்போது இந்த அரசாணையின் 82 கீழே நெல்லை மாவட்ட வள்ளியூரில் நடந்த இதில் நாங்கள் ஏலத்தில் எங்கள் மாற்றுத்திறனாளி மக்கள் கலந்து கொண்டு நாங்கள் கடைகள் கேட்கும்போது மிகப்பெரிய மோசடி நடக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லா தரப்பு அதிகாரிகளும் உணர்ந்துக்கிட்டாங்க.
மாவட்ட ஆட்சியரிடம் சென்று நாங்கள் முறையை கேட்டு வைக்கிறோம். அவர் தான் எங்களுக்கு தீர்வு தரணும். என்ன முறைகேடுனா என்ன மாதிரி முறைகேடு நடக்குது? அதாவது எங்களுக்கு வந்து 320 கடையில் எங்களுக்கு வந்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள 82 கடை கட்டுனாங்க. அந்த 82 கடையில் எங்களுக்கு 4 கடை ஒதுக்கணும். ஆனால் 3 கடை தான் ஒதுக்குனாங்க. அந்த 3 கடையிலையும் எங்களை வந்து பணம் கட்ட சொன்னது ஒரு கடைக்கு தான் எங்களை டிடி கட்ட சொன்னாங்க. 2 கடையை மறைச்சு வச்சுட்டாங்க. அந்த 2 கடையும் இன்னைக்கு ஏலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பேரூராட்சி மன்ற தலைவர்களுடைய உறவினர்களுக்கு முறைகேடாக வழங்கியிருக்காங்க. மிக குறைந்த சொற்ப வாடகை 7000 மாற்றுத்திறனாளிகளுடைய அடையாள அட்டையை வாங்கி போலியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியிருக்காங்க. அவங்களும் மாற்றுத்திறனாளி தான். ஆனால் அதை வந்து எங்க கண்ணிலே காட்டவே இல்லை. இப்படி ஒரு கடைகள்லாம் எங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறதே காட்டலை. எங்க மாற்றுத்திறனாளிக்கு ஒரு கடை தான் ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி ஓப்பன் ஏலத்துல கலந்துக்கலையா? ஆமா, எங்க மாற்றுத்திறனாளிகளை கலந்து கொள்ளவே விடலை. ஒரு கடை தான் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்குன்னு சொல்லி அந்த ஒரு கடையில் மட்டும் பங்கெடுக்க வச்சு அந்த ஒரு கடையினுடைய ஏலம் எவ்வளவு தெரியுமா தொகை? 26,000 ரூபாய்க்கு ஒரு மாற்றுத்திறனாளி தலையில தூக்கி வச்சு கட்டிட்டாங்க. ஆனா மற்ற தலைவரும் சேர்ந்து முறைகேடா பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த நிர்வாக அதிகாரியை உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுங்க. இதுக்கு மேல இந்த அதிகாரியை நீங்க பணி நீக்கம் வைக்கக்கூடாது. ஏன்னா நீங்க எங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்காக அறிவித்த திட்டம், இதுல அந்த அதிகாரி முறைகேடு பண்ணியிருக்காங்க. உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும். சண்முக சுந்தரம், மாநில தலைவர், தமிழக மாற்றுத்திறனாளிகள் சட்ட பாதுகாப்பு சங்கம்.